ஓகே. ஸோ 6ஆம் வகுப்புல நூலகம் நோக்கி அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்கு. ஸோ அதுல என்னென்ன இம்பார்ட்டன்டான விஷயங்கள் இருக்கு அப்படின்றதா இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நூலகம் அப்படின்னு சொல்றப்பவே ஆசியா கண்டத்திலேயே இதுல மோஸ்ட்லி எதை பத்தி பேசியிருப்பாங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்கு இல்லையா, சென்னையில இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பத்தி தான் இந்த பாடம் முழுவதுமாவே பேசியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் பாத்தீங்கன்னா ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம். ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் எதுன்னு கேட்டாங்கன்னா அது சென்னையில இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க. அப்ப முதல் பெரிய நூலகம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சீனால இருக்கக்கூடிய நூலகம். முதல் இடத்துல எந்த நூலகம் இருக்கு? சீனால இருக்கக்கூடிய ஒரு நூலகம். அதுதான் என்னது? ஆசியாவிலேயே மிகப்பெரிய முதல் நூலகம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்கு இல்லையா, 8 ஏக்கர் பரப்பளவுல அண்ட் 8 அடுக்குகளை கொண்டது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? 8 அடுக்குகளை கொண்டது. இதுல முதல் தளம், அதாவது தரைத்தளத்துல என்ன இருக்கு, முதல் தளத்துல இருந்து 8 9 முதல் 2 3 4 8 வரைக்கும் என்னென்ன இருக்கு அப்படின்ற விஷயங்களை ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா நம்ம யாரை பத்தி பார்ப்போம் இது டாபிக் படிக்கிறப்ப அப்படின்னா, ஸோ அரங்கநாதன் அவர்களை பத்தி பார்க்கணும். அரங்கநாதன் யாரு அப்படின்னா இவரை ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ், அதாவது நூலகவியலின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இவர் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் தான் நூலக விதிகளை உருவாக்கியவர். ஒரு லைப்ரரினா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற சில வரைமுறைகள் எல்லாமே இருக்கு இல்லையா, இந்த வரைமுறைகள் எல்லாத்தையுமே யாரு உருவாக்குறாங்க அப்படின்னா இந்த அரங்கநாதன் அவர்கள் தான் உருவாக்குறாங்க. அதனாலதான் இவரை என்னன்னு சொல்றாங்க, ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வருஷம் ஒரு சிறந்த நூலகருக்கு இவருடைய பெயர்ல என்ன பண்றாங்க, விருது வழங்குறாங்க. யாருக்கு? ஒரு சிறந்த நூலகர் லைப்ரரியனுக்கு இவருடைய பெயர்ல அரங்கநாதன் விருது வழங்குறாங்க. ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியமான விஷயம், நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நூலகத்தில் படித்து மேன்மை அடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ் இவங்க எல்லாமே பெருசா நூலகத்துல இருந்துதான் அவங்களோட அறிவு அதிகமா சேகரிச்சுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இதுல நம்ம மெயினா குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சரியா? ஸோ மோஸ்ட்லி இந்த பாடம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது மட்டும் தெரிஞ்சா போதும். இது 3மே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரியா? 3மே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த நூலகம் நோக்கில இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஓகே.